एटावद् मन्त्रम् सवा अयं पुरुषः जायमानः शरीरम् अभिसम्पद्यमानः पाप्मभिः संसृज्यते स उत्क्रामन् म्रियमाणः पाप्मनो विजहाति। இந்த மந்திரத்தில் ஏழாவது மந்திரத்தில் கூறிய உபௌ லோகௌ அனுசஞ்சரதி என்பது விளக்கப்படுகின்றது. ஜீவாத்மா உபௌ லோகௌ இரண்டு லோகங்களிலும் சஞ்சாரம் செய்கின்றான், இகலோக பரலோகம். இந்த சஞ்சாரத்துக்கு நிமித்தம் உபாதி அல்லது ஷரீரம். உபாதியினால் ஷரீரத்தினால் சஞ்சாரம் செய்கின்றான் என்று சொல்வதிலிருந்து உண்மையில் ஆத்மா எங்கும் செல்வதில்லை. அதுதான் மேலும் மேலும் கூறப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த மந்திரத்தினுடைய சாராம்சமாக ஆத்மாவினுடைய கதி ஆகதி உண்மையில் நடப்பதில்லை. ஆத்மா உண்மையில் எங்கும் செல்வதில்லை, எங்கிருந்தும் வருவதில்லை. இரண்டாவதாக இந்த மந்திரத்தில் இருக்கின்ற சாராம்சம் ஜென்ம லக்ஷணம், ஜென்மத்திற்கான லக்ஷணம். எது ஜென்மம் என்பது பொதுவான லக்ஷணம். சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடிய ஜீவாத்மா ஸ்தூல சரீரத்தை எடுத்தல் ஜென்மம் என்று சொல்வோம். இப்போ ஜென்மம் என்றால் சூக்ஷ்ம சரீரமும் கூட பிறப்பதில்லை. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை எடுத்தலை ஜென்மம் என்று சொல்வோம், அதுதான் பிறப்பு. ஆனால் இந்த இடத்தில் யாக்ஞவல்யர் ஜென்மத்திற்கு சற்று வேறான லட்சணம் கொடுக்கின்றார். ஷரீர அபிமானம் ஜென்மம் என்று சொல்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றது. எந்த பொருள் மீது நாம் அபிமானம் வைக்கின்றோமோ அந்த பொருள் நம்மை பொறுத்தவரை அப்பொழுது ஜென்மத்தை அடைந்து விட்டது. நம்ம கடையில் 10 பொருளை பார்க்கிறோம் அல்லது 100 பொருளை பார்க்கிறோம். ஒரு பொருள் மீது ஆசை வருகிறது, அப்பொழுது அந்த பொருள் அப்பொழுது பிறந்துள்ளது. மீதி பொருள்களெல்லாம் நம்மை பொறுத்த வரைக்கும் பிறக்கவில்லை. அது தோன்றி இருந்தாலும் தோன்றாவிட்டாலும் ஒன்றுதான். காரணம் என்ன? அதன் மீது பற்று வரவில்லை. இப்போ எந்த பொருள் பிறக்கின்றது என்றால் எந்த பொருள் மீது அபிமானம் வருகின்றதோ அந்த பொருள் பிறக்கின்றது. தத்துவ ரீதியாக யோசித்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். எத்தனையோ பொருள் இருக்குது, எதுவுமே அதனுடைய தோற்றத்திற்கு நமக்கு வரவில்லை. நமக்கு அதில் அபிமானம் வந்தவுடன் அது தோற்றத்திற்கு வந்து விட்டது, அது ஜென்மத்தை எடுத்து விட்டது. இனி மரண லட்சணம் இதேதான், அபிமானத்தை விடுதல். அதாவது எந்த பொருள் உண்மையிலேயே உருமாறுகின்றதோ அழிகின்றதோ அது மரணம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கு மரணம் என்பது அபிமானத்தை எடுத்து விடுதல். ஒரு பொருள் மீது இருக்கின்ற அபிமானத்தை நீக்கிவிட்டால் உண்மையிலேயே அந்த பொருளுக்கு மரணம் வந்து விட்டது என்பது பொருள். இவ்விதம் ஜென்ம லக்ஷணம் மரண லக்ஷணம் இங்கு கொடுக்கப்பட்டு பிறகு ஷரீரத்தினுடைய சொரூபம் இந்த மந்திரத்தில் பேசப்படுகிறது. ஷரீரத்தினுடைய ஒரு சொரூபம் காரிய கரண ஆத்மகம். காரியம்னா ஸ்தூல சரீரம், அங்கே இருந்து நாம் விவகாரம் செய்கின்றோம். கரணம் என்றால் கருவிகள், இந்திரியங்கள், சூக்ஷ்ம சரீரம். இப்போ காரியம்னா ஸ்தூல சரீரம், கரணம்னா சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள்
அதாவது இருப்பிடமாகவும் கருவிகளாகவும் எது இருக்கின்றதோ அது உடல். அது உடலினுடைய ஒரு தன்மை. இந்த சரீரத்திற்கு இரண்டாவது சொரூபம் இங்கு கூறப்படுவது தர்மா தர்ம ஆஸ்ரயம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இருப்பிடமாக இருப்பது நம்முடைய சரீரம். இங்க தர்மம்னா புண்ணியம், அதர்மம்னா பாவம். பாப புண்ணியங்களினுடைய இருப்பிடம் நம்முடைய சரீரம். நம்ம ஒரு நகை வாங்கினோம்னா அது ஒரு பெட்டியில் போட்டு வைப்போம். அந்த நகையினுடைய இருப்பிடம் ஒரு பெட்டி. அந்த பெட்டியினுடைய இருப்பிடம் பீரோவில் இருக்கிற லாக்கர். அதே போல நம்முடைய சரீரம் பாப புண்ணியங்களினுடைய இருப்பிடம். பிறகு அடுத்த கருத்து இங்கு கூறப்படுவது தர்மா தர்ம ஜனகம். தர்மத்தையும் அதர்மத்தையும் உண்டு பண்ணும் கருவியாகவும் இருக்கிறது. அதாவது பாப புண்ணியத்தை உற்பத்தி செய்யும் கருவியாகவும் சரீரம் இருக்கின்றது. இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் தான் இந்த 8வது மந்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இனி நாம் மந்திரத்திற்குள் செல்வோம். சவா அயம் புருஷக, சகவை அயம் புருஷக. இங்கு சகவை என்றால் அந்த, அயம் புருஷகன இந்த. அந்த இந்த என்பதில் உண்மையில் சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்ற அந்த புருஷனே. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அச்சலக. அச்சலக என்றால் செயலற்றவன். அசங்கக எதனுடனும் சம்பந்தப்படாதவன். அசங்கமான அச்சலமான சக ஏவ. இப்பொழுது சிதாபாச ரூபமாக தன்னை காட்டிக்கொண்டு அயம் புருஷக என்ன நிலைக்கு வந்து விடுகின்றான்? ஜாயமானக பிறப்பை அடைகின்றான். அதாவது அவனே பிறந்தவன் போல் காட்சியை தருகின்றான், பிறக்கின்றான். இனி பிறப்பு என்றால் என்ன? அதுதான் அடுத்த சொல்லில் விளக்கமாக வருகிறது. ஜாயமானகங்கிற சொல்லினுடைய விளக்கம் ஷரீரம் அபிசம்பத்தியமானக. ஷரீரம் அபிசம்பத்தியமானக என்றால் ஷரீரத்தில் பற்றை வைக்கின்றான். அதாவது பொதுவாக உபனிஷத் ஒரு வாக்கியத்தை சொல்லிவிடும். சங்கரர் போன்றவர்கள், வியாசர் போன்றவர்கள் அதை விளக்குவார்கள். ஆனால் இந்த இடத்துல உபனிஷத் தன்னுடைய சொல்லையே விளக்குகிறது. யாக்ஞவல்கர் ஜாயமானகன்னு சொல்லிட்டு ஜாயமானகங்கிற சொல்லை அவரே விளக்குகின்றார். அந்த விளக்கம்தான் ஷரீரம் அபிசம்பத்தியமானக. அபிசம்பத்தி என்றால் அபிமானம். ஷரீரத்தில் அபிமானம் வைத்தல் தான் என்ன? ஜாயமானக பிறத்தல். அந்த பரமாத்மாவுக்கு பிறப்பு என்பது என்னவென்றால் அபிமானம். ஷரீரத்தில் அபிமானம் வைக்கிறது தான் பிறப்பு. இனி மீண்டும் இந்த ஜாயமானக அல்லது பிறப்பானது மீண்டும் விளக்கப்படுகின்றது. சரி, ஷரீரத்தில் அபிமானம் வச்சுட்டா என்ன ஆகும், என்ன நடக்கும்? அடுத்த பகுதி பாப்மபிகி சம்ஸ்ருஜ்யதே. உடனே என்ன நடக்கிறது என்றால், பாப்மபிகி என்றால் அதற்கு இங்கு 2 பொருள்கள் கொடுக்கப்படுகிறது. பாபங்களுடன், பாபங்களுடன் சம்ஸ்ருஜ்யதே என்றால் சம்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. சம்பத்யதே என்று பொருள். இவன் ஷரீரத்தில் அபிமானம் வச்ச உடனே இந்த ஆத்மாவுக்கு பாபத்துடன் சம்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. காரணம் என்ன? ஷரீரத்தில் பாபம் புண்ணியம் எல்லாம் இருக்கு. இவன் ஷரீரத்தில் அபிமானம் வச்ச உடனே ஷரீரத்தில் இருக்கின்ற பாபமெல்லாம் இவனுக்கு விடுகிறது. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை அபிமானம் வச்ச உடனே எப்படி அபிமானம் வைக்கிறோம்? அதுக்கு பணத்தை கொடுத்து வாங்கி நம்ம பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம்.
ரெஜிஸ்டர் பண்ண உடனே வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராக்கும் நம்ம மேலே வந்த கிராக்கு போல் இருக்கும். அதற்கு முன்னாடி அதில் என்ன வேணாலும் இருக்கும், நமக்கு அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அது நம்முடையதுன்னு அபிமானம் வந்த உடனே என்னாகி விடுகிறது, அதனுடைய சொரூபம் தன்மைகளெல்லாம் நம்முடையதாகி விடுகின்றது. இப்படி பாப்மபிகி சம்ஸ்ருஜ்யதே என்றால் இங்கே பாபம்ங்கிற சொல்லில் புண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாப்மபிகி என்றால் பாப புண்ணியங்களுடன் தர்மா தர்மங்களுடன் சம்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. காரணம் என்ன, அந்த சரீரத்தில் பாப புண்ணியம் இருக்கிறது. இது ஒரு பொருள். அதாவது உண்மையிலே செயலற்ற பிறக்காத ஆத்மா பிறக்கும் பொழுது என்றால் என்ன, ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது அப்பொழுது என்ன நிகழ்கிறது, சரீரத்தில் இருக்கின்ற பாப புண்ணியங்களுடன் சம்பந்தம் ஏற்படுகின்றது. இனி இந்த பாப்மபிகிங்கிறதுக்கு இனி ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. பாபம் என்றால் இங்கு பாபத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்திரியம், மனம், புத்தி இவைகள். ஆகவே பாப்மபிகிங்கிறதுக்கு இரண்டாவது பொருள், பாபம் என்பதற்கு பதிலாக நம்முடைய இந்திரியம், மனம், புத்தி போன்றவைகளுடன் சம்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படின்னா இங்கு உபனிஷத்து நம்முடைய இந்திரியத்தையே பாபம் என்று அழைக்கின்றது, நம்முடைய மனதையே பாபம் என்று அழைக்கின்றது. காரணம் என்ன, அதில் தான் பாபங்கள் குடியிருக்கின்றன. நம்முடைய இந்திரியம், நம்முடைய மனம் இவைகளில் தான் பாபம் இருக்கின்றது. அதனால தான் ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் மண்டோதரி அழுகும் பொழுது உன்னுடைய இந்திரியம் உன்னை அழித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அழுவா. அதாவது நீ ஒரு காலத்தில் தவம் பண்ணுறன்னு தவம் பண்ணி இந்திரியத்தை பழி வாங்கின, இப்போ இந்திரியமானது உன்னை பழி வாங்கி விட்டது. அதாவது நீ ஒரு காலத்தில் இந்திரியத்தை பழி வாங்கியிருக்க, அந்த பகைமையை மனசில் வச்சுட்டு இப்பொழுது இந்திரியம் உன்னை கொன்று விட்டது, ராமர் உன்னை கொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறார். அதுதான் காரணம் என்ன, அந்த இந்திரியத்தில் இருக்கின்ற பலகீனம் அவனை பாப்பி ஆக்கியது. ஆகவே தான் இங்கே யாக்ஞவல்கியர் பாப்மபிகிங்கிற சொல்லில் இந்திரியங்கள் என்றே பொருள் கொள்கின்றார். அவ்விதம் ஒரு விளக்காசிரியர் விளக்கம் கொடுக்கின்றார். இப்போ பாப்மபிகி சம்ஸ்ருஜ்யதே என்றால் பாபங்களுடன் அந்த ஜீவன் சம்பந்தப்படுகின்றான், அல்லது இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகளுடன் சம்பந்தம் ஏற்படுகின்றது. இப்போ இது ஒரு பகுதி. இதில் அந்த ஆத்மா, அச்சலமான அசங்கமான ஆத்மா பிறக்கின்றது என்றால் ஷரீரத்தில் அபிமானம் வைக்கிறது. ஷரீரத்தினுடைய சுபாவம் என்ன, காரிய கரணாத்மகம்னு பார்த்தோம். காரணம் என்ன, இந்திரிய மனோபுத்தி ரூபமானது. தர்மா தர்ம ஆசிரயம்னு பார்த்தோம். பாப புண்ணியங்களினுடைய இருப்பிடம்னு பார்த்தோம். அந்த பாப புண்ணியங்கள் இவனுக்கு விடுகின்றது. இனி அடுத்த பகுதியில் மரணத்தினுடைய லட்சணம். ச உத்கிராமன், பிறகு மரணம் அடையும் பொழுது, உத்கிராமன் என்றால் ஷரீரத்திலிருந்து அபிமானத்தை விடும் பொழுது. உத்கிராமன்னா மேலே இவன் எழுந்திருக்கும் பொழுது. மேலே எழுந்திருத்தல் என்றால் அபிமானத்தை விடுதல். சரி, அபிமானத்தை விடுதல்னா என்ன, மிரியமானக மரணம் அடையும் பொழுது. இப்ப மரணம் என்பதனுடைய லட்சணம் அபிமானத்தை விடுதல். இனி அதற்கு விளக்கம், பாப்மனக விஜகாதி, பாபத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். இப்ப பாபத்திலிருந்து சம்பந்தம் விடப்படுகிறது. இதே ரூட்டு தான். ஷரீரத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது ஷரீரத்தில் இருக்கிற பாப புண்ணியம் இவனுக்கு வருகிறது. ஷரீரத்தில் அபிமானத்தை விடும் பொழுது ஷரீரத்தில் இருக்கின்ற பாப புண்ணியங்களும் இவனை விட்டு விடுகிறது. இப்போ விஜகாதீன விட்டு விடுகின்றது. இப்போ இந்த மந்திரத்தில் நம்ம பார்த்தபடி ஜென்மத்தினுடைய லட்சணம் அபிமானம், மரணத்தினுடைய லட்சணமும் அபிமானம்,
விடுதல், அபிமானத்தை விடுதல் மரணம், அபிமானத்தை வைத்தல் ஜென்மம். அப்படி அபிமானம் வைக்கும் பொழுது இவன் சம்சாரி ஆகின்றான், பாபத்தோடு இந்திரியங்களோடு சம்பந்தம் வருகின்றது. அபிமானத்தை விடும் பொழுது அவன் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். ஆகவே முடிவு என்ன என்றால் தேகாதிகி ந ஆத்மஸ்வபாவக. அதுதான் இங்க நமக்கு கன்க்ளூஷன். தேகம் முதலியவைகள் ஆத்மாவினுடைய சுபாவம் அல்ல. தேகாதிகி ந ஆத்மஸ்வபாவக. தேகம், இந்திரியம், மனம் போன்றவைகள் ஆத்மாவினுடைய சுபாவம் அல்ல. காரணம் என்ன? அல்லது ஆத்ம தர்மங்களும் அல்ல. அதற்கு ஹேது சம்யோக வியோகாத். அது சம்யோக வியோகத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. அது வந்து போகிறது. எது வந்து போகுதோ அது சொரூபம் அல்ல. காரணம் என்ன? இங்க வந்து போகும்னு எப்படி சொல்லப்பட்டது? ஜாயமானக மிரியமானகன்னு சொல்லப்பட்டது. அது பிறத்தல் இறத்தலுக்கு உட்பட்டது. இப்ப நான் ஒன்று இருக்கேன், எனக்கு சரீரம் வருகிறது, என்னிடமிருந்து செல்கிறது. அந்த நான் ஷரீர சொரூபமானவன் அல்ல. காரணம் என்ன? நான் அபிமானிக்கும் போது சரீரம் வருது, நான் அபிமானத்தை விடும் பொழுது சரீரம் சென்று விடுகிறது. ஆகவே நான் ஷரீரத்திலிருந்து வேறுபட்டவன். இந்த தேக சொரூபம் என்ன? அது இந்திரிய ரூபமாக இருக்கின்றது, மனோரூபமாக இருக்கிறது. தர்மா தர்மங்களினுடைய இருப்பிடம், பிறகு தர்மா தர்மங்களுக்கு காரணம். தேகத்தை வச்சுத்தான் பாப புண்ணியம் செய்கின்றோம், தேகத்தில் தான் பாப புண்ணியம் இருக்கின்றது. இப்போ இந்த கருத்து கூறப்பட்டது. இனி மேலும் அடுத்த மந்திரத்தில் இதே சம்பந்தமான கருத்துக்கள் வருகின்றது. இவைகளெல்லாம் ஏற்கனவே கூறிய தியாயதி இவ லேலாயதி இவ என்பதனுடைய விளக்கங்கள் தான். 9வது மந்திரம். தஸ்ய வா ஏதஸ்ய புருஷஸ்ய துவே ஏவ ஸ்தானே பவதக இதம் ச பரலோகஸ்தானம் ச சந்த்யம் த்ருதீயம் ஸ்வப்னஸ்தானம் தஸ்மின் சந்த்யே ஸ்தானே திஷ்டன்னேதே உபே ஸ்தானே பஷ்யதி இதம் ச பரலோகஸ்தானம் ச அத யதா ஆக்ரமோயம் பரலோகஸ்தானே பவதி தம் ஆக்ரமம் ஆக்ரம்ய உபயான் பாப்மனக ஆனந்தாம்ஸ்ச பஷ்யதி ச யத்ர பிரஸ்வபிதி அஸ்ய லோகஸ்ய சர்வாவதக மாத்ராம் ஆதாய ஸ்வயம் ஹித்வா ஸ்வயம் நிர்மாய ஸ்வேன பாசா ஸ்வேன ஜோதிஷா பிரஸ்வபிதி அத்ர அயம் புருஷக
ஸ்வயம் ஜோதிர்பவதி. இந்த மந்திரத்தில் சொப்பன அவஸ்தா விசாரம் செய்யப்படுகின்றது. பிரதானமாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஸ்வயம் ஜோதி பிராமணத்தில் சொப்பன அவஸ்தா மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று. அதனுடைய ஆரம்பம் இப்பொழுது சொப்பன அவஸ்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஏற்கனவே நம்ம பார்த்த கருத்துக்கள் மீண்டும் நிலைநாட்டப்படுகிறது. இப்போ இந்த மந்திரத்தில் என்னென்ன கருத்துக்கள் நிலைநாட்டப்படுகிறது என்று பார்ப்போம். முதல் முக்கிய கருத்து ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி. ஆத்மா ஸ்வயம் ஜோதிகி என்பது மீண்டும் இங்கு சொப்பன அவஸ்தையை விசாரம் செய்து நிலைநாட்டப்படுகிறது. அதுதான் மைய கருத்து. இந்த மந்திரத்தினுடைய மைய கருத்து அதுதான். இந்த மந்திரத்தினுடைய கடைசி வாக்கியம் மிக பிரசித்தமான வாக்கியம், ரொம்ப ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். அத்ர அயம் புருஷக ஸ்வயம் ஜோதிர் பவதி. அயம் புருஷக, இந்த புருஷன், அத்ர இந்த சொப்பன அவஸ்தையில், ஸ்வயம் ஜோதிகி. இந்த ஸ்வயம் ஜோதி பிராமணம்ங்கிற பெயர் வர காரணமே இந்த வாக்கியம்தான், ஸ்வயம் ஜோதிர் பவதி. ஆகவே மைய கருத்தாக இங்கு பேசப்படுவது ஆத்மா ஸ்வயம் ஜோதி. நம்ம ஏற்கனவே இதை சில விஷயங்களில் சில முறையில் விசாரம் பண்ணி பார்த்தோம். இங்கு சொப்பன அவஸ்தை எடுத்துக்கொண்டு நிலைநாட்டப்படுகிறது. பிறகு இரண்டாவது கருத்து, இங்கு அனைத்தும் சொப்பன விசாரம்தான். பிறகு இரண்டாவதாக பேசப்படுவது பரலோக அஸ்தித்வம். சொப்பன அவஸ்தையின் துணை கொண்டே நமக்கு ஜென்மம் இருக்கின்றது என்று நிலைநாட்டப்படுகிறது. இறந்ததற்கு பிறகு பரலோகம் என்று ஒன்று உண்டு. அது சொப்பன அவஸ்தையின் துணை கொண்டு நிலைநாட்டப்படுகிறது. பொதுவாக ஜென்ம அஸ்தித்துவத்துக்கு சொப்பன அவஸ்தையை பயன்படுத்த மாட்டோம், ஆனால் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இறந்ததற்கு பிறகு மீண்டும் ஜீவனுக்கு ஜென்மம் இருக்கின்றது, புனர்ஜென்மத்தினுடைய பிரமாணம். அது சொப்பனத்தின் மூலம் இங்கு விளக்கப்படுகிறது. மூன்றாவது ஏற்கனவே பார்த்த கருத்துதான், ஆத்மாவுக்கு ஷரீர சம்பந்தத்தினால்தான் சம்சாரம். சொரூபமாக ஆத்மாவுக்கு சம்சாரம் இல்லை. ஷரீரத்தோடு சம்பந்தம் வைக்கும் பொழுதுதான் அவஸ்தைகள், சம்சாரங்கள். இது மூன்றாவது கருத்து. பிறகு இறுதியாக நமக்கு கிடைப்பது, நாம் அனுபவிக்கின்ற அவஸ்தைகளினுடைய ஆශ්‍රயம் மனம். ஆශ්‍රயம்னா இடம், இருப்பிடம். நமக்கு ஜாக்ரத் சொப்ன சுஷுப்தி என்ற அவஸ்தைகள், அதனுடைய ஆශ්‍රயம் மனம். அவஸ்தையினுடைய சாட்சி ஆத்மா. இப்போ அவஸ்தா ஆශ්‍රயக மனக, அவஸ்தா சாட்சி ஆத்மா. இப்போ ஆத்மாவுக்கும் மனசுக்கும் வேறுபாடு இங்கு தெளிவாக கிடைக்கிறது. அவஸ்தையை அனுபவிச்சு அவஸ்தைக்கு ஆශ්‍රயமா இருக்கிறது மனம். இந்த அவஸ்தையை சாட்சியா பார்க்கிறது ஆத்மா. ஆத்மானா நான். இப்போ நான் அவஸ்தையில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணிட்டோம், மனதாக மாறிட்டோம். நான் அவஸ்தைக்கு சாட்சி என்றால் ஆத்மாவாக இருக்கின்றோம். இப்போ இதெல்லாம் தான் பேசப்படுகின்றது. இப்போ நம்ம ஆத்மா ஸ்வயம் ஜோதிங்கிறது இறுதியில் பேசப்படுகிறது. இப்போ இரண்டாவதாக பார்த்த கருத்தை முதலில் எடுத்துக்கொள்கின்றோம். அதுதான் இங்கு முதலில் பேசப்பட்டுள்ளது. என்ன? புனர்ஜென்மம் உண்டு, மறுஜென்மம் உள்ளது என்பதை இங்கு சொப்பன அவஸ்தை விசாரத்தின் மூலம் கூறப்படுகிறது. பொதுவாக சொப்பன அவஸ்தை எதற்கு நம்ம பயன்படுத்துவோம் என்றால், சொப்பன அவஸ்தையை எடுத்துட்டு மறுஜென்மத்துக்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. மறுஜென்மத்தினுடைய அஸ்தித்துவத்துக்கு சொப்பன அவஸ்தையை பயன்படுத்துவதே கிடையாது. நாம் பொதுவாக சொப்பன அவஸ்தையை எடுத்துக்கொண்டு
ஸ்தூல சரீர வெதிரிக்தத்துவத்தை நிலைநாட்டுவோம். ஆத்மா ஸ்தூல சரீரத்திலிருந்து வேறானது, அதற்கு சொப்பன அவஸ்தையை பயன்படுத்துவோம். எப்படி? சொப்பன அவஸ்தையில போகும்போது நான் இருக்கின்றேன், ஸ்தூல சரீரம் அங்கு பயன்படுவதில்லை. ஆகவே நான் ஸ்தூல சரீரத்திலிருந்து வேறுபட்டவன் என்ற கருத்தை நிலைநாட்ட சொப்பன அவஸ்தையை நாம் பயன்படுத்துவோம். அது சொப்பன அவஸ்தையினுடைய ஒரு முக்கிய விசாரம். இப்போ இரண்டாவது விசாரம் சொப்பன அவஸ்தையை நம்ம மித்தியாத்துவத்திற்கு திருஷ்டாந்தமாக பயன்படுத்துவோம். மித்தியாங்கிறத காட்டுவதற்கு சொப்பன அவஸ்தை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ சொப்பன அவஸ்தையை முக்கியமாக இந்த இரண்டுக்கு பயன்படுத்துவோம். நான் ஸ்தூல சரீரத்திலிருந்து வேறுபட்டவன்கிறத காட்டுறதுக்கு சொப்பன அவஸ்தா விசாரம், மித்தியாத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு சொப்பன அவஸ்தா விசாரம். இதுதான் நார்மலாக நம்ம பண்ணியிருக்கிறோம், நம்ம பல இடத்துல பண்ணுவோம். மித்தியாவினுடைய திருஷ்டாந்தம் ஸ்தூல சரீரத்திலிருந்து வேறுபட்டவன்கிறத காட்டுவதற்கு. ஆனால் இந்த மந்திரத்தில் 2 புதிய பலன் சொப்பன அவஸ்தையிலிருந்து கிடைக்கிறது. இது வரைக்கும் நம்ம வேற எந்த உபனிஷத்துலேயும் பண்ணாத விசாரம் இங்கு செய்யப்பட்டுள்ளது. ஒன்று புனர்ஜென்ம அஸ்தித்துவம், நமக்கு புனர்ஜென்மம் இருக்கிறது என்பது சொப்பன அவஸ்தையின் மூலம் நமக்கு காட்டப்படுகிறது. இரண்டாவது ஸ்வயம் ஜோதிகி, ஆத்மா ஸ்வயம் ஜோதிங்கிறது சொப்பன அவஸ்தையிலிருந்து காட்டப்படுகின்ற பலன். இப்போ நம்ம புனர்ஜென்மத்திற்கு செல்வோம். எப்படி சொப்பன அவஸ்தை புனர்ஜென்ம அஸ்தித்துவத்திற்கு இங்கு விசாரமாக அல்லது பிரமாணமாக கூறப்பட்டுள்ளதுங்கிறத இப்பொழுது பார்த்துட்டு பிறகு மந்திரத்திற்குள்ள போவோம். இங்கு ஜீவனுக்கு 2 லோகங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆரம்பத்திலேயே துவே ஏவ ஸ்தானே பவதகன அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஜீவனுடைய அனுபவத்திற்கு 2 ஸ்தானங்கள். ஒரு ஜீவன் அனுபவிக்கிறதுக்கு 2 லோகங்கள் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. இங்க 2 லோகம்னா 2 லோகத்துல இவன் அனுபவத்தை மேற்கொள்கின்றான். ஒரு லோகம் இகலோகம், இந்த ஜென்மம். இந்த ஜென்மத்துல நாம் அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு லோகம், அது இகலோகம் என்று சொல்லப்படுகிறது. இதம் ஸ்தானம்னு இந்த மந்திரத்துல வருது. இனி ஒன்று பரம், பரலோகம், பரலோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இங்க பரலோகம் என்பது பூர்வ ஜென்மம் அல்லது ஆகாமி ஜென்மம். பூர்வ ஜென்மம்னா ஏற்கனவே நாம் அனுபவிச்ச ஜென்மத்திற்கு பரலோகம்னு பெயர், அல்லது இனி மேல் அனுபவிக்க போகும் ஜென்மம், அதை பரலோகம்னு சொல்றோம். ஆகவே பரலோகத்துக்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று அனுபவித்த ஜென்மம், இனி ஒன்று அனுபவிக்க போகும் லோகம், அது பரலோகம். சரி, இங்க சொப்பனம் எப்படி வருது என்றால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இப்போ நம்ம ஜீவர்களாக பிறக்கிறோம், மனுஷனா பிறக்கிறோம். மிருகங்களுக்கு கனவு வருதா இல்லையான்னு தெரியாது. காரணம் என்ன? அது நமக்கு தெரியாது. பொதுவாக வரலாம் என்று சொல்கிறார்கள். இப்போ நம்ம மனிதனை எடுத்துக்குவோம். இப்போ மனிதனா நம்ம பிறந்திருக்கோம். குழந்தையாக இருக்கும் பொழுது பார்த்தோமே ஆனால் ஒரு 10 மாதம் அல்லது ஒரு 6-7 மாதம் அல்ல, கண்டிப்பாக 4-5 மாதமாவது குழந்தைக்கு 5 அடிக்கு மேலே பார்க்கவே முடியாது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் 10 அடிக்கு முன்னாடி தள்ளி நின்று குதிச்சுட்டு சிரிச்சுட்டு இருப்போம். நம்மைய பார்த்தா குழந்தை சிரிக்குதுன்னு கற்பனை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு 4 அடிக்கு மேலே தெரியாதான், கலர் வித்தியாசம் தெரியாது. 4 அடிக்கு மேலே அதுக்கு விஷன் கிடையாது, பார்க்கறதுக்கு பார்த்தா தெரியாது, ஏதோ ஒன்று இருக்கு. ஆனால் அந்த குழந்தையா இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு சிரிக்கும், திடீர்னு அழுகும். நமக்கு காரணம் தெரியாது. பசிக்கு அழுகுதுன்னு நினைப்போம். அந்த குழந்தைக்கு உணவை கொடுத்துருப்போம், பால் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் திடீர்னு அழுகும். தூக்கத்தில் பயந்துக்கும்.
இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், இந்த இடத்துல யாக்ஞவல்கியர் சொல்றார், இந்த குழந்தைக்கு பூர்வ ஜென்மத்தினுடைய அனுபவத்தில் இருக்கின்ற கனவுகள் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக அதற்கு சுக துக்கங்கள் தான் இந்த ஜென்மத்துல குழந்தைகளினுடைய கனவாக வருகிறதா. அப்போ அந்த குழந்தை திடீர்னு சிரிக்குது, திடீர்னு அழுகுது. அதற்கு காரணம் என்னன்னா அந்த குழந்தையினுடைய சொப்பன அவஸ்தை. அப்ப அந்த சொப்பன அவஸ்தை எந்த சொப்பனம்? இகலோக ஜென்மத்துல பார்த்த சம்ஸ்காரத்திலிருந்து சொப்பனம் காணுன்னு சொல்ல முடியாது. இல்ல குழந்தை அம்மாவை நினைச்சு அப்பாவை நினைச்சு பார்த்து சொப்பனம் காணுதுன்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன? அந்த குழந்தைக்கு இகலோக அனுபவமே கிடையாது. பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் தூங்கும் பிறந்த குழந்தைங்க கொஞ்ச நாள். ஆகவே இந்த இகலோகத்தை பற்றி அதுக்கு ஒன்றுமே தெரியாது. யார் அம்மான்னு தெரியாது, அப்பான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ இகலோக அனுபவம் இல்லை. திடீர்னு சிரிக்குது, அழுகுதுன்னா அதுக்கு சொப்பனம் வந்திருக்கு. எந்த சொப்பனம் வந்திருக்குன்னா பூர்வ ஜென்ம. பூர்வ ஜென்மத்தில் அனுபவிச்ச சில வாசனைகள் இந்த ஜென்மத்தில் குழந்தையா இருக்கும்போது சொப்பன அவஸ்தையில் அந்த கனவுல அது சிரிக்குதான், அழுகுதான். அதனால தான் சில பேர் குழந்தைய அழுதா கண்டுக்கவே மாட்டாங்க. அது அழுகுது, என்ன காரணமோ அப்படின்னு விட்டுவார்கள். பசி ஒன்றை பார்ப்பார்களே தவிர அது பாட்டுக்கு அழுதா அது பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு இங்கே பேசிகிட்டு இருப்பார். காரணம் என்ன? அது போன விரவையில் என்ன நினச்சிட்டு இருக்குதோ, என்ன நடந்ததை நினச்சி அழுகுதோ சிரிக்குதோ அது. ஆகவே ஒரு ஜீவனுடைய பால்ய அவஸ்தை, சிசு அவஸ்தையில் சொப்பனம் பூர்வ ஜென்மத்தினுடைய விளைவு. இனி அவன் என்ன பண்ணுறான்? வளர ஆரம்பிக்கின்றான். இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்குது. மிக வேகமாக வளருது சின்ன வயசில். ஒரு குழந்தைய 15 நாள் கேப் கொடுத்து பார்த்தாவே ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்குறோம். அல்லது ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்தா எவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்க்குறோம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் அதே ஆள் அப்படியே இருப்பார். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது வளர்ச்சி அவ்வளவுக்கு இக்கா வருது. ஆகவே சில வருடங்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற சம்ஸ்காரங்கள் எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிருது. ஆகவே மரணம் அடையும் வரை, மரணம் அடைகிற காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொப்பன அவஸ்தை இகலோகத்தினுடைய விளைவு. இவன் இகலோகத்தில் பார்க்கிறதெல்லாம் சொப்பனமாக வந்துட்டு இருக்கும். இப்போ குழந்தையா இருக்கும்போது பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனைகள் சொப்பனமாக வருது. பிறகு ஒரு 7-8 ஒரு 5 வயதுக்கு மேல் ஆனதற்கு பிறகு இவன் மரணப்படுக்கையில் இருப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை அல்லது மரணப்படுக்கையில் இருக்கும் வரை சொப்பனம் இகலோக சம்ஸ்காரத்தின் விளைவு. அப்புறம் எல்லாம் பார்த்தோம்னா இந்த லோகத்தில் பார்த்த ஆள்கள் தான் ஞாபகம் இருக்கும். போன பிறவியில் பார்த்தவங்களையெல்லாம் மறந்துடுவோம். அது குழந்தையா இருக்கும்போது ஞாபகம் அப்படியே போயிடும். எது ஞாபகம் இருக்கும்? இந்த லோகத்தில் வர்ற சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்களிலிருந்து சொப்பனம். அப்போ குழந்தையா இருக்கும்போது பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்திலிருந்து சொப்பனம். மரணப்படுக்கைக்கு வர வரை இந்த ஜென்மத்தினுடைய சம்ஸ்காரத்திலிருந்து சொப்பனம். இனி அடுத்தது, இவன் மரணப்படுக்கையில் இருக்கான். மீண்டும் அதே குழந்தையான ஸ்டேஜ் வந்தாச்சு. எப்படி? கண்ணு தெரியறதில்லை, காது கேட்கறதில்லை. 80 வயசு 85 வயசு ஆயாச்சு. அப்போ கண்ணு தெரியாது, காது கேட்காது, எதையும் சுவைக்க முடியாது. அந்த ஸ்டேஜில் மரணம் அடைய போகிறான். இந்திரியங்கள் சக்திகளெல்லாம் இழந்தாயாச்சு. அப்போ இந்த லோகத்தில் இருக்கிற எந்த அனுபவங்கள் சம்ஸ்காரங்கள் எல்லாம் போயாச்சு. அப்போ இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இவனுடைய பிராரப்தம் அடுத்த ஜென்மத்திற்கு அப்பவே தயாராக ஆரம்பிச்சிருதான். இவன் மரணம் அடைகிறதுக்கு முன்னாடியே இங்கே ரெடியாக ஆரம்பிச்சிடுது அடுத்த பிராரப்தம் என்ன என்று. அடுத்த ஜென்மம் என்ன எடுக்க போறானோ அது இந்த ஜென்மத்தினுடைய இறுதியிலேயே வர ஆரம்பிச்சிருமா. சில அனுபவங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருமா. அதை என்ன காரணம் சொல்கிறார்கள்?
தேவதா அனுகிரகத்தினாலும் கர்ம வசத்தினாலும் அடுத்த பிராரப்தம் இங்கேயே லைட்டா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருமா. அதை இவன் பார்க்க ஆரம்பித்து விடுவானாம். இப்ப மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் அவர்களுடைய சொப்பனம் பாவி ஜென்ம வரப்போற ஜென்மம் சொப்பனத்துல வருமா. அவங்கிட்ட கேட்டுலான முடியாது. அடுத்தது நீங்க எங்க போகீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்ற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா இந்த லோகத்திலிருந்து தான் சொப்பனம். அவங்க பதில் சொல்ற ஸ்டேஜில் இருக்க மாட்டார்கள். காரணம் இதெல்லாம் அவுட், இந்த லோகமே அவுட். அப்போ கோமாவிலையோ அல்லது எல்லா இந்திரியங்கள் சக்தி இழந்த உடனே மேபி மரணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ அவங்க அடுத்த ஜென்மத்தை கனவு காண ஆரம்பித்து விடுவார்களாம். ஆகவே மரண அவஸ்தையில் ஜீவன் பரலோகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விடுகின்றான். இது எப்படின்னா சில பிலிமுக்கெல்லாம் ட்ரெய்லர் போடுற மாதிரி, நீங்கள் அடுத்து தியேட்டரில் பார்க்க போகிற ஃபிலிமை ட்ரெய்லர் பார்த்துருவீர்கள் ஒரு படத்துக்கு முன்னாடியே. எப்போ போடுவான்னா, இப்போ ஒரு புது படம் போட்டோன்னே ட்ரெய்லர் போட மாட்டான். இந்த படத்தை தூக்கிட்டு அடுத்த படம் போடுறதுக்கு முன்னாடி அடுத்த வாரத்தில் அடுத்த படம் போட்டுருவான். நீங்கள் அடுத்த படத்துக்கு வரணும், என்ன பண்ணுவான், ட்ரெய்லர் போட்டுருவான். எக்ஸாக்ட்லி நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போக போகிறோம். ஃபர்ஸ்ட்லேயே ட்ரெய்லர் கிடைக்காது, அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது இங்கே ட்ரெய்லர் கிடைக்குமா. அதுக்கு ஒரு விளக்க ஆசிரியர் சொல்கிறாரு, அந்த தேவதையெல்லாம் இவனுக்கு அடுத்த ஜென்மத்தை இங்கேயே காட்ட ஆரம்பிச்சிருமா. ஸோ அது பாவி ஜென்ம. இப்போ இதெல்லாம் யாக்ஞவல்கர் சொல்லி என்ன சொல்றார், ஆகவே சொப்பனம் புனர்ஜென்ம பிரமாணம். நமக்கு வர்ற சொப்பனத்திலிருந்து நமக்கு மறு ஜென்மம் இருப்பது என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எப்படி நிரூபிக்கப்படுகிறது? நாம சொப்பனத்தை எப்பொழுது காண முடியும்னா சம்ஸ்காரத்திலிருந்து தான் காண முடியும். சம்ஸ்காரம் இல்லாம சொப்பனத்தை பார்க்கவே முடியாது. குழந்தை சொப்பனத்தை பார்த்துட்டு சிரிக்குது அழுகுதுன்னா அதுக்கு சம்ஸ்காரம் கிடையாது, இகலோக சம்ஸ்காரம் கிடையாது. இப்போ இகலோகத்திலிருந்து பார்த்து அது சிரிக்க அழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கண்டிப்பாக அது பூர்வ ஜென்மத்திலிருந்து தான் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு அது சம்ஸ்காரம் அழியாம இருந்து அது சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றது. பிறகு மரண அவஸ்தையில் இருக்கிறவனுக்கு இகலோக ஸ்மிருதி எல்லாம் அவுட். இங்க அனுபவிச்சதெல்லாம் அவன் மறந்து விட்டான், போயிடுது. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏதோ உளறுவார்கள். மரணப்படுக்கையில் இருக்கும்போது சம்பந்தம் இல்லாமல் ஏதோ சொல்லுவார்கள். நாம் அதுக்கு போய் சம்பந்தம் தேடக்கூடாது, ஏன்னா அவர் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் இருப்பார், இருந்து என்னமோ வளரிட்டு இருப்பார், அல்லது திடீர்னு சிரிப்பார் அழுவார். அது ஏன் அப்படின்னா அது அடுத்த பிராரப்தத்தினுடைய விளைவு. அதை இங்கேயே பார்க்க ஆரம்பிச்சிடுறாராம். இப்போ இந்த தேகத்திலிருந்தே எந்த ஜென்மத்துக்கு போக போகிறோம், எங்கே போகிறோம், அந்த அனுபவங்களினுடைய ட்ரையல் இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆகவே 2 விதமான பரலோகங்கள், பூர்வ ஜென்மம்னு ஒரு பரலோகம், பாவி வரப்போகிற ஜென்மம்னு ஒரு பரலோகம், இரண்டுமே சொப்பனத்தில் அனுபவிக்கின்ற காரணத்தினால் சொப்பனம் மறு ஜென்மத்திற்கு பிரமாணம். நமக்கு மறு ஜென்மம் இருக்குங்கிறது நம்முடைய கனவை நிரூபிக்கின்றது. அந்த கருத்தை இங்கு முதலில் யாக்ஞவல்யர் கூறுகின்றார். அதற்கு பிறகு இந்த சொப்பன அவஸ்தையை மீண்டும் பயன்படுத்தி ஆத்மா ஸ்வயம் ஜோதின்னு நிரூபிக்க போறார். ஆகவே இந்த மந்திரத்தில் முக்கியமா 2 கருத்து. ஒன்று, சொப்பன அவஸ்தையின் மூலம் நமக்கு மறு ஜென்மம் இருக்கின்றது என்கின்ற ஸ்தாபனம். இரண்டாவது கருத்து இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதி என்பது. இப்போ நம்ம முதல் கருத்தினுடைய விசாரத்தை இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்று பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது தான் முதல் பகுதியில் இந்த மந்திரத்தில் வருகின்றது. இப்போ மந்திரத்திற்குள் சென்றால், தஸ்யவா ஏதஸ்ய புருஷஸ்ய, இங்கு மீண்டும் தஸ்யவை ஏதஸ்ய, அந்த இந்த புருஷனுக்கு,
அந்த இந்தன்னு சொல்லும் பொழுதே இங்கு மகா வாக்கியம் வந்தாச்சு. அந்த மாறாத சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்ற இந்த புருஷனுக்கு, இப்பொழுது சிதாபாசனாக காட்சியளிக்கின்ற புருஷனுக்கு, அந்த உண்மையான அழியாத சத்தியஸ்வரூபமாக ஆத்மாவாக இருக்கின்ற இந்த இப்பொழுது சிதாபாசனாக காட்சியளித்து கொண்டிருக்கின்ற இந்த ஜீவனுக்கு துவே ஏவ ஸ்தானே பவதக, இரண்டு ஸ்தானங்கள் இருப்பிடங்கள் தான் இருக்கின்றன. துவே என்றால் இரண்டு, ஏவ இரண்டே, ஸ்தானம் என்றால் அனுபவத்திற்கான இடம், லோகம். அவன் அனுபவிக்கிறதுக்கு ரெண்டு லோகம் இருக்கின்றது. துவே ஏவ ஸ்தானே பவதக. சரி, அந்த ரெண்டு ஸ்தானம் என்ன? இதம் ச பரலோக ஸ்தானம் ச. இதம்னா இந்த லோகம், இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்ற இகலோகம். பரலோக ஸ்தானம் ச. இங்க பரலோகம்ங்கிறது ஏற்கனவே அனுபவித்த பூர்வலோகம் அல்லது இனிமேல் அனுபவிக்க போகின்ற புதிய ஜென்மம், அடுத்த பிறவி. அப்போ ஒரு ஜீவன் பூர்வ ஜென்மம்ங்கிற ஜென்மத்தில் அவன் அனுபவிச்சிருக்கிறான், இப்பொழுது அனுபவிச்சுட்டு இருக்கான், அல்லது இப்பொழுது அனுபவிக்கின்றான், இனிமேல் ஒரு புதிய ஜென்மத்தை எடுக்க போகின்றான். சரி, புதிய ஜென்மத்தை எடுக்க போறான்ங்கிறது எதன் பிரமாணமாக கொண்டு நீங்கள் சொல்கிறீர்கள்? அதை அறிமுகப்படுத்துகிறார். சந்தியம் திருத்தீயம் சொப்பனஸ்தானம். இப்ப திருத்தீயம் என்றால் மூன்றாவது ஸ்தானம், அது சொப்பனஸ்தானம், அது சொப்பனம்ங்கிற ஒரு அனுபவம். சரி, இரண்டுன்னு அறிமுகப்படுத்திட்டு மூன்றுன்னு இங்க கூறுகிறீர்களே, அது எப்படி என்றால் சந்தியம். இங்க சந்தியம் அப்படின்னா இடைவெளி, டோர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரெண்டு ரூம் இருக்கு, ரெண்டு ரூமுக்கு இடையில டோர் இருக்கு, அந்த டோர் தான் சந்தியம், கதவு. அதாவது இங்க சொப்பனம் சந்தியம் ஸ்தானமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சொப்பனம்ங்கிற ஒரு ஸ்தானத்துல ஒருத்தன் இருந்துட்டு, அந்த சொப்பன ஸ்தானம்ங்கிற ஒரு கேட்வேல இருந்துட்டு அவன் ரெண்டு லோகத்தையும் அனுபவிக்கிறானா. ஒன்று இகலோகம், இனி ஒன்று பரலோகம். இப்ப சொப்பனம்ங்கிற ஸ்தானத்துல இருந்துட்டு ரெண்டு லோகத்தையும் அனுபவிக்கிறான். எப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது இளமை காலத்தில் சொப்பனத்துல இகலோகத்தை அனுபவிக்கிறான். குழந்தையா இருக்கும் பொழுது சொப்பனத்துல பூர்வ ஜென்மத்தை அனுபவிக்கின்றான். மரண அவஸ்தையில சொப்பனத்தில் இருந்துட்டு வரப்போற ஜென்மத்தை அனுபவிக்கின்றான். இப்போ பூர்வ ஜென்மமும் வரப்போற ஜென்மமும் பரலோகம்னு பொருள். குழந்தையில அவன் அனுபவிக்கிற சொப்பனம் பூர்வ ஜென்மம். பிறகு மரண காலத்துல பாவி ஜென்மம். இத உபனிஷத்துல பரலோகஸ்தானம்னு சொல்லி, பிறகு இடைப்பட்ட காலத்துல அனுபவிக்கிறது இகலோகஸ்தானம். இதெல்லாம் எங்க நமக்கு கிடைக்கிறதுனா சொப்பனஸ்தானம் திருத்தீயம் சந்தியம். இந்த மூன்றாவதாக இருக்கின்ற சொப்பனத்துல இருந்து இடைவெளியாக டோர்வே போல் இருக்கிற சொப்பனத்திலிருந்து இதை அனுபவிக்கின்றான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம கனவு காணும் பொழுது சில பேர் சொல்லுவார்கள், நான் எதையுமே இதுவரைக்கும் அனுபவிக்காததை கனவுல கண்டேன், நீங்க அனுபவிச்சதைத்தான் கனவுல காண முடியும்னு சொல்கிறீர்கள், ஆனா நான் அனுபவிக்காததை கண்டுட்டனே அப்படின்னு சொன்னா அதற்கு இங்க பதில் இருக்கு. அது நீங்க ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் அனுபவிச்சிருக்கலாம், அல்லது மேபி இனிமேல் வரப்போற ஜென்மத்தில் அனுபவிக்கலாம். இப்போ இதை வைத்து கொண்டுதான் நம்ம அந்த யோக சாஸ்திரத்தில் கூறுகின்ற சில சித்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். காரணம் என்ன என்றால்,
பதஞ்சலி என்ன சொல்றார், மனதை அவர் சித்துக்களை பேசும் பொழுது நம்முடைய வாசனைகளுக்குள்ள போய் ஒரு விதமான சம்யமம் செய்தால் பூர்வ ஜென்ம பாவி ஜென்ம ஞானம் வரும்னு சொல்றார். அதாவது நம்முடைய வாசனைகளுக்குள்ள போயிடணுமா, நம்ம வாசனைகளுக்குள்ள அப்படியே தியானம் பண்ணி பண்ணி நம்ம வாசனைகளுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம 2 ஜென்மத்தை பார்க்க முடியும்னு அதீத அநாகத ஞானம்னு சொல்லி அவர் சூத்திரத்தில் சொல்றார். ஏற்கனவே நடந்து போனதை நம்ம பார்க்கலாம், இனிமேல் வரப்போறதையும் நம்ம பார்க்கலாமா. எப்பொழுதுனா நம்முடைய வாசனைகளுக்குள்ள போய் அங்கு சில மாஸ்டரி மனதை கட்டுப்பாடு செய்தார். கரெக்டாக இங்கே உபனிஷத்துலேயே அதே போல் சொல்லியிருக்கு. நம்முடைய வாசனைகள் உள்ள ஏற்கனவே அனுபவித்த வாசனைகளுடன் தான் ஜீவன் பிறக்கிறான். இந்த குழந்தை அந்த வாசனையை எடுத்துட்டு சொப்பனம் காணுது. ஆகவே அது பூர்வ ஜென்மம். பிறகு மரண காலத்தில் இந்த வாசனைகள் எல்லாம் அவுட். இனிமேல் வரப்போற வாசனைகளுக்குள்ள போய், ஏன்னா எல்லா கர்ம பலனும் நமக்குள்ள தான் இருக்கு. அதுல ஒரு கர்ம பலன் பிராரப்தமா வெளிப்படுது. அந்த வெளிப்படுற வாசனையை அவன் டேப் பண்ணிடுறான். உடனே அந்த சொப்பனங்கள் எல்லாம் வருகின்றது. இது இயற்கையா வரும், குழந்தையா இருக்கும் போதும் மரண காலத்திலையும். இதை நம்ம யோக அபியாசத்துல பண்ணோம்னா நம்ம இளமை காலத்திலேயே 2ஐயும் பார்க்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பார்த்து என்ன பிரயோஜனம், துக்கம்தான் வரும். போன பிறவிலும் இந்த பாவம் தான் பண்ணினா, இனிமேலும் இந்த பாவம் தான் பண்ண போறானா அப்படின்னு துக்கம்தான் வரும். அதனால நம்ம என்ன சொல்லிடுறோம், அது வேண்டாம், இந்த பிறவியிலேயே நம்ம பார்த்தது போதும்னு சொல்லி நம்ம அதெல்லாம் வேண்டான்ட்டுறோம். ஆனால் சாத்தியம். நம்ம நினைச்சோம் அப்படின்னா வாசனைக்குள்ள போய் நம்ம பதஞ்சலி சொன்ன சம்யமத்தை எல்லாம் பண்ணினால் கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் ஜென்மத்தை கண்டுபிடிச்சிடலாம். இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னு கண்டுபிடிக்கலாம். அஞ்ஞானியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஏன்னா ஞானி ஆகிட்டோம்னா ஏது 2வது ஜென்மம், அடுத்த ஜென்மம் கிடையாது. புத்தர் 300 ஜென்மத்துக்கு பின்னாடி போனார்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன, அவர் மார்க்கம் தெரியாமல் மரத்தடியிலிருந்து வெறும் தியானம் பண்ணி அவர் அறியாமல் வாசனைக்குள்ளே போயிட்டார். இப்போ வாசனாமய உலகத்துக்குள்ளே போக போக அவர் அப்படியே ப்ரீவியஸ் ஜென்மத்தை பார்க்க ஆரம்பித்தார். பிறகு வைராக்கியம் வந்தது, அந்த தியானத்தை நிறுத்திட்டு விசாரத்திற்கு வந்தார். அப்படி இங்கு வாசனைக்குள் சென்றால் கரெக்டாக பதஞ்சலியும் எப்படிப்பட்ட தியானம் செய்தால் பூர்வ ஜென்ம ஆகாமி ஜென்மத்தை பார்க்க முடியும்னு சொல்லும்போது வாசனா தியானம்னு சொல்கிறார். நம்முடைய வாசனைகளுக்குள்ள போய் அதை கட்டுப்பாடு பண்ணினால், ஏன்னா எந்த நேரத்தில் எந்த வாசனை வரும்னு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. நம்முடைய வாசனைகளை சம்யமம் செய்தால் நமக்கு இப்படிப்பட்ட சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் இந்த உபனிஷத் பிரமாணங்கள் தான். அல்லது இதை பிரமாணமாக வச்சுட்டு தான் பதஞ்சலி எழுதியிருக்கார். உபனிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கிறத பிரமாணமாக வச்சுட்டு அவர் அந்த சித்துக்களை பேசியுள்ளார். இனி இதே கருத்து மீண்டும் விளக்கப்படுகின்றது. தஸ்மின் சந்தியே ஸ்தானே திஷ்டன், அந்த சந்தியமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, அதாவது சொப்பனத்தில் இருந்து கொண்டு. நம்ம இந்த ஸ்வயம்ஜோதி பிராமணத்தில் கொஞ்சம் தூரம் சொப்பனத்திலேயே இருக்க போகிறோம். சொப்பனத்தினுடைய அனுபவத்தை எடுத்துகிட்டே விசாரத்தில் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் சுஷுப்திக்கு போயிட போகிறோம். பிறகு சுஷுப்தி அனுபவத்தை எடுத்துகிட்டு அதிக விசாரம். நம்ம அறிமுகத்திலேயே பார்த்தோம், பொதுவாக ஜாகிரத அவஸ்தையை எடுத்துகிட்டு தான் மற்ற உபனிஷத்தில் மற்ற இடங்களில் விசாரம். ஆனால் இந்த இடத்துல ஸ்வயம்ஜோதி பிராமணத்தில் சொப்பன சுஷுப்தி அவஸ்தையை எடுத்துகிட்டு தான் விதவிதமான விசாரங்கள் நடக்க இருக்கின்றது. அந்த சொப்பனத்தை இப்பொழுது ஆரம்பித்துள்ளோம். இப்போ ஆரம்பமே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. சொப்பனத்தை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா பூர்வ ஜென்மம் பாவி ஜென்மமெல்லாம் சொப்பனத்திலிருந்தே நமக்கு கிடைப்பதாக கருத்து நமக்கு கிடைக்கிறது. இப்போ தஸ்மின் சந்தியே ஸ்தானே, இந்த சந்தியம் என்று அழைக்கப்படுகின்ற சொப்பன ஸ்தானம். இங்கே சொப்பனத்துக்கு சந்தியம் இடைவெளி ஸ்தானம்னு ஒரு புதிய பெயர். திஷ்டன் இருந்து கொண்டு, ஏதே உபே ஸ்தானே பஷ்யதி, இந்த 2 ஸ்தானங்களையும் பார்க்கின்றான் ஒரு ஜீவன்.
இந்த சொப்பனத்தில் இருந்து கொண்டே இவன் இகலோகத்தையும் பார்க்கிறான், பரலோகத்தையும் பார்க்கின்றான். இப்போ இந்த சொப்பனம்ங்கிற இடைப்பட்ட ஸ்தானத்தில் அவஸ்தையில் இருந்து கொண்டு, இங்கே உபே ஸ்தானம்னா உபேன ரெண்டு, ஒன்று இகலோகம் பரலோகம். பரலோகத்தில் ரெண்டு இருக்கு, அந்த ரெண்டு சேர்ந்த பரலோகம். அது என்ன? பூர்வ ஜென்ம பாவி ஜென்ம. அப்போ இரண்டுங்கிறத கவனமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் ஜீவன் இகலோகத்தை சம்ஸ்காரத்தை வச்சுட்டு சொப்பனம் காண்றான். பிறகு பரலோகம் போது குழந்தையா இருக்கும் பொழுது கடந்த ஜென்மம், இறக்கிற காலத்தில் வருகின்ற ஜென்மம், அதை இவன் பார்க்கின்றான். அதுதான் மீண்டும் சொல்லப்படுகிறது. இதம் ச பரலோகஸ்தானம் ச. பரலோகஸ்தானம் இரண்டு, பூர்வம் பாவி, இகலோகஸ்தானம் ச. இனி அடுத்த வரியில் இதே கருத்து மீண்டும் விளக்கப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி வருது, இவன் பரலோகஸ்தானம்னு சொல்லும் பொழுது இப்போ பூர்வ ஜென்மத்தை உபனிஷத் விட்டு விட்டது, ஏன்னா அதான் முடிஞ்சு போயாச்சே. இனி பரலோகம்ங்கிற பாவி ஜென்மத்திற்கு உபனிஷத் வருகிறது. அதாவது இனிமேல் இவன் பார்க்க போற ஜென்மம். அந்த கேள்வி வரும்பொழுது எதன் அடிப்படையில் இவன் பார்ப்பான் என்றால், நமக்கு கிடைக்க போகின்ற அடுத்த ஜென்மம் எதன் அடிப்படையில், எதன் அடிப்படையில் ஒரு ஜீவனுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கின்றது, அந்த கருத்து இங்கு விளக்கப்படுகிறது. நமக்கு எதன் அடிப்படையில் அடுத்த ஜென்மம் என்றால், அடுத்த பகுதி அத யதா ஆக்ரமக அயம். சுருக்கமான பதில், நமக்கு தெரிஞ்ச பதில் தான், உபனிஷத்தை படிக்காமையே நம்ம பதில் சொல்லிடலாம். எதன் அடிப்படையில் அடுத்த ஜென்மம் கிடைக்கும்னா, நமக்கு வெளிப்படுகின்ற பிராரப்தத்தின் பாப புண்ணியத்தின் அடிப்படை. அதுதான் சாரம். அதாவது எந்த பாப புண்ணியம் வெளிப்படுகிறதோ அதன் அடிப்படையில், எந்த தர்மா தர்மங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுதோ அதன் அடிப்படையில். இனி அடுத்த கேள்வி, எங்கிருந்து வெளிப்படுகிறதுனா சஞ்சிதத்திலிருந்து வெளிப்படுகின்ற. சஞ்சிதத்தை தான் இங்கே வாசனைன்னு சொல்லிடுறோம். நமக்குள்ள வாசனாமய பிரபஞ்சம் இருக்கு, எத்தனையோ வாசனைகள் தூங்கி கொண்டு இருக்கு. அந்த வாசனைகள் வெளிப்படும் சக்தி அற்றதாக இருக்கிறது. எல்லா வாசனைகளும் எல்லா நேரத்திலையும் வெளிப்படாது, ஒவ்வொரு காலத்துல தான் வெளிப்படும். அப்போ வெளிப்படும் சக்தியற்ற வாசனைகள் இருக்கின்றது. அதில் சில வாசனைகள் பாப புண்ணியங்களாக தர்மா தர்மங்களாக வெளிப்படுகிறது. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது, இந்த ஜீவன் என்ன பண்றான்னா அந்த வாசனைகளை ஒரு லாட்டா எடுத்துக்கிறானா. இந்த வியாபாரிகள் போகும்போது என்ன செய்வார்கள், மொத்த வியாபாரம் பண்ணும்போது அவ எத்தனையோ குமிஞ்சு இருக்கும், அது மலர்களோ காய்கறிகளோ என்னமோ குமிஞ்சு குமிஞ்சு இருக்கும். இந்த ஹோல்சேல் பண்ணவன் என்ன பண்ணுவான், அந்த மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்ககிட்ட இருந்து ஒரு லாட்டை எடுத்துக்குவான். அதுதான் அவன் பிராரப்தம். அவன் எடுக்கிற லாட் எப்படி வேணாலும் இருக்கலாம், மரமாக இருக்கலாம், காய்கறியாக இருக்கலாம். அவன் ஒரு லாட்டை எடுத்துட்டு பிறகு அந்த பிராரப்தம் இப்படி அதில் லக்கு இருக்கலாம், அன்லக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். பிறகு அதை அவன் விற்பான், அதிலிருந்து லாஸ் ஆர் கெயின். அதே போல நமக்குள்ளேயே பெரிய மார்க்கெட் இருக்கு, அதிலிருந்து ஒரு லாட்டை நம்ம எடுத்துக்கிறோமா. அதற்கு இங்கே உபனிஷத் பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாம் பெக்கூலியர் வார்த்தைகள், நம்ம கேள்விப்படாத வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆக்கிரமம் அப்படிங்கிற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த அர்த்தத்தில் கேள்விப்படலை, எல்லாம் டிக்ஷனரியில் இருக்கிற வார்த்தை. பொதுவாக ஆக்கிரமம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹிந்தியில எல்லாம் பார்ப்போம், ஹிந்தியில இந்த வார்த்தை பயன்படுத்துவார்கள். ஆக்கிரமம்னா போர்தொடுன்னு அர்த்தம், ஆக்கிரமணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி, போய் பிடி, பிடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆக்கிரமகன பிடித்தல். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போய் பிடிச்சிட்டோமா, சில செட் ஆஃப் பாப புண்ணியத்தை நம்ம போய் பிடித்து கொண்டோம், இருக்க விடாமல் பிடித்து கொண்டோம். இப்போ ஆக்கிரமகங்கிற சொல்லுக்கு இங்கு தர்மா தர்மம் அல்லது பாப புண்ணியம்,
யதாக்கிரமக அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட பாப புண்ணியத்தை போய் பிடித்தானோ. யாரும் தள்ளல, நம்மளாக நமக்குள்ள இருக்கிற ஒரு விதமான பாப புண்ணியத்தை போய் பிடிச்சிடுறோமா. நம்ம தத்துவ பாவத்தில எல்லாம் ஜஸ்ட் சொல்லிடுவோம், சஞ்சிதத்திலிருந்து வெளிப்படுறது பிராரப்தம்னு. இதெல்லாம் உபனிஷத்து இங்க போய் விளக்குது. சஞ்சிதத்துல மூட்டை மூட்டையா கொத்து கொத்தா இருக்கான் வாசனைகள். நாம போய் ஏதோ ஒரு இந்த ஜீவன் ஏதோ ஒரு ஆக்கிரமம் பண்ணிடுறான். எதைய? ஒரு செட் ஆஃப் பாப புண்ணியத்தை பிடித்து விடுகின்றான். அதன் அடிப்படையில தான் இவன் என்ன பண்ணுகின்றான்? சுக துக்கத்தை அனுபவிக்கின்றான். இப்ப யதா ஆக்கிரமகனா இவன் எப்படிப்பட்ட பாப புண்ணியத்தை பிடித்தானோ, எதற்கு? பரலோகஸ்தானே பவதி, பரலோகாய பவதி, பரலோகத்தை அனுபவிப்பதற்காக. இப்ப இந்த இடத்துல பரலோகம்னா வரப்போகின்ற ஜென்மத்தை, வரப்போகின்ற ஜென்மத்தை அனுபவிக்கிறதுக்கு எந்த பாப புண்ணியத்தை பிடிச்சானோ தம் ஆக்கிரமம் ஆக்கிரமிய, அந்த பாப புண்ணியத்தை இவன் ஆக்கிரமித்து கொண்டு. இந்த ஆக்கிரமம் பண்றதுங்கிறது அவன் ஆக்கிரமிச்சிட்டான்னு சொல்லுவோம். என் வீட்டை என்னுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டான்னு சொல்லுவோம். அதே சொல்லுதான். நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு செட் ஆஃப் பாப புண்ணியத்தை போய் ஆக்கிரமம் பண்ணிட்டோம். அதனாலதான் அவன் நம்ம இடத்துல ஆக்கிரமம் பண்றான். ஒருத்தன் நமக்கு கஷ்டம் கொடுக்கறான்னா நம்ம அதற்கு தகுந்த பாவத்தை ஆக்கிரமம் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம். அப்போ தம் ஆக்கிரமம்னா பாப புண்ணியத்தை ஆக்கிரமிய பிடித்து கொண்டு உபயான் இந்த இரண்டையும் அனுபவிக்கிறமா. என்ன? ஆனந்தான் பாப்மனகச்ச பஷ்யதி, ஆனந்தத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கின்றோம். இங்க துயரத்துக்கு உபனிஷத் பயன்படுத்துற வார்த்தை பாபம். பாப்மனகன துயரம், ஆனந்தான புண்ணியத்தின் விளைவான ஆனந்தத்தை பஷ்யதி பார்க்கின்றான். இப்ப இவன் பார்க்கிற பாப புண்ணியத்துக்கு காரணம் இவன் பிடித்து கொண்ட கர்ம பலன். இப்ப இந்த பகுதியுடன் ஒரு விசாரம் முடிவடைகின்றது. அதாவது சொப்பன அவஸ்தையின் மூலம் பூர்வ ஜென்ம அஸ்தித்வம். பூர்வ ஜென்மம்னா புனர்ஜென்ம அஸ்தித்வம், மீண்டும் ஜீவனுக்கு ஜென்மம் உண்டு என்பது சொப்பன அவஸ்தையில் வைத்து விளக்கப்பட்டது. இனி வருகின்ற பகுதி தான் மிக முக்கியம். அதுல தான் அத்ர அயம் ஸ்வயம் ஜோதிஹி. அதுல சொப்பன அவஸ்தையின் விசாரத்தை கொண்டு ஆத்மா ஸ்வயம் ஜோதி என்று நிலைநாட்டப்படுகின்றது. அடுத்த வகுப்பில் அதை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.